ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், இது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாட்டின் வடிவத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இதை ஒரு 100 நாட்கள்ல நாங்க 1 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி இருப்பதாக இதற்கு அர்த்தம் கொள்வதா, இல்ல இவங்க வந்த 100 டேஸ்க்குள்ளார இப்படி 1 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்துள்ளார்கள், ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு MOU சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இது ஒரு 100 நாள்ல நடக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. நண்பர் மதிமுக நண்பர் காரை செல்வராஜ் குறிப்பிட்டது போல இட் இஸ் a continuous process. அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க கேரி ஓவர் brought forward அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அந்த முன்னாடி இருக்கிறத பின்னாடி அதை செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்டுவார்கள். அதனால அது ஒன்றும் இவங்களே எல்லாமே செய்து விட்டார்கள் அப்படின்னு அவங்களும் உரிமை கொண்டாட முடியாது. அதே சமயத்துல அந்த கேரி ஃபார்வர்ட் அண்ட் ப்ராட் ஃபார்வர்ட் என்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியது. ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து இப்ப டிவிகே என்று பல நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதுல ஒன்றும் இது இப்படிதான் இருக்க முடியாது. அதனால இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் என்று தான் நான் சொல்லுகின்றேன். 100 நாள்ல ஒரு 97 MOU சைன் ஆயிடுது. அதுல 1 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல முதலீடுகளுக்கு செயல் திட்டங்கள் வந்து விட்டன அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது முன்னாடி இருந்த சில அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதையும் சேர்த்து இவங்க எடுத்துட்டு இருக்கலாம். அது ஒன்றும் அதை நம்ம அப்படியே டிராப் அவுட் பண்ணிடுவோம். முன்னாடி இருந்த அரசாங்கம் செய்ததெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. டெஃபினட்டா எந்த அரசாங்கமும் சொல்லவும் சொல்லாது. சரி, அதே சமயத்தில் இன்னொரு 2-3 விஷயங்கள் இந்த முதலீட்டாளர் மாநாட்டுல பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் பேசும்போது $1.5 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி 2036 நாம் செல்ல இருக்கின்றோம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இது இட் இஸ் அகைன் a continuous process because டிஎம்கே பீரியட்ல அது $1 trillion by 2030 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அதற்காக கடுமையான முயற்சிகள்லாம் விடுது. பல்வேறு வகைகளிலே அவங்க பேராமீட்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 2030 முடியுமா தெரியாது, 2031-32 டெஃபினட்டா தமிழ்நாடு இதே வேகத்தில் செல்லுமே ஆனால் ஒரு ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணுவது என்பது சாத்தியமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார்கள். சரி, கம்மிங் பேக் டு திஸ் MOUs, இது ஒரு 1 லட்சம் புது ஆட்சி, அதுவும் எல்லாருமே புதுசு. கிட்டத்தட்ட செங்கோட்டையை தவிர மற்ற எல்லாருமே அந்த ஆட்சி அதிகாரம் கவர்னன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப புதியவர்கள். ஆனால் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு 100 நாளுக்குள்ள சில மைல் ஸ்டோன்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும் சொல்லிட்டு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பாராட்டு. முன்னாடி சொன்னது போல இந்த $1.5 ட்ரில்லியன் அப்படிங்கிற இலக்கை வைத்ததும் வரவேற்கத்தக்கது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இது 1 லட்சம் பேருக்கு வேலை, மேற்பட்டவர்களுக்கு வேலை கொடுக்க போகின்றார்கள் அப்படிங்கறத சொல்லும் பொழுதும், அதாவது they are working towards some objectives, அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தோம் என்றால், போன ஆட்சியின் பொழுது அந்த பல MOU, உதாரணமாக நான் போன அந்த இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு நாளைக்கு நான் போயிருந்தேன். அங்க நீங்க யூ கேன் இன்டராக்ட் வித் த பீப்புள், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு மட்டுமல்ல, நீங்க ஊடகத்துல நிறைய பேரை நீங்க இன்டர்வியூ பண்ணி நீங்கள் ஒளிபரப்பினீர்கள். இதெல்லாம் நாங்க பண்றோம், இந்த ப்ராஜெக்ட் பண்றோம், எங்களுடைய ப்ராஜெக்டுடைய காஸ்ட் இவ்வளவு, இந்த ப்ராஜெக்ட்னால என்னால எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் யாரு, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஆனா இந்த புதிய அரசாங்கத்தை அதெல்லாம் ஐ திங்க் இல்ல, அந்த ப்ராபப்லி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்வதற்கு அங்க சரியான ஆட்கள் இல்லையோ என்று நான் கருதுகிறேன். அந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷனே ஒருத்தட்டையும் தெரியல. என்னென்ன அந்த ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் நீங்க கொடுத்து எனக்கு ராமசுப்ரமணியம் சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். பல மாநில அரசாங்கங்கள்
இப்படியான முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துகிறது சார். திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் 2019 இறுதியில் நடத்தினார் சார். ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார். 20 கோவிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போது அரசு நாங்கள் இப்படி ஒன்று நடத்த போகிறோம் அப்படின்ட்டு வெளிப்படையான ஒரு அழைப்பை விடுத்தார்கள். என்னைக்கு நடத்த போகிறோம் அப்படிங்கிற விளம்பரங்கள் பேருந்துகளின் பின்னால் அது விளம்பரம் செய்யப்பட்டது. இப்படி எல்லா அரசாங்கங்களும் இதை ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இவ்வளோ பெரிய ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது காலையில் பேப்பரில் விளம்பரத்தை பார்த்தபோது தான் தெரியுது. அதுக்கு முன்னால் யாருக்குமே தெரியல சார். இதை இவர்கள் ரொம்ப அவசரமாக அல்லது இதை ரொம்ப ரகசியமாக இந்த அரசு நடத்தி இருக்கிறதா சார்? சார் ரொம்ப அருமையான கேள்வி அது. அதற்கு முன்னாடி இன்னொன்று சொல்றேன். நீங்க இப்போ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத பத்தி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் ஒரு பெரிய அளவிற்கு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஒன்று நடந்தது. ஆமா, அதனுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த பேப்பர்ல வருது, ஹிந்துல வருது, மற்ற பேப்பர்ல வருது, அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இப்ப ஹாங்காங்ல இருக்கேன். ஹாங்காங் ஏர்போர்ட் வெளியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேனல் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நடக்க போகின்றது. இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி பல நாட்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஹாங்காங், இன்னும் துபாய் போன்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி அதை நான் கண்கூடா பார்த்தவன். இந்த முறையில நான் சொல்லுகின்றேன். சரி. ஆகவே இது திடீர்னு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நான் காரை செல்வராஜ நான் குறை சொல்வதாக அர்த்தம் அல்ல. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுகின்றார். என்னையும் போல அவருக்கும் ஏராளமான எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு ஊடகமாக வைத்து வேலை செய்யக்கூடாது. நீங்க சொன்னது போல இன்னைக்கு காலம்புற அன்னைக்கு காலம்புற வரும்போது இவ்வளவு எம்ஓஇ இருக்கிறது, இவ்வளவு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, 67,000 கோடி ரூபாய்கள் இன்வெஸ்டர்ஸ் வீட்டுல வரப்போகின்றது. மொத்தத்துல 100 நாள்ல 1,00,000 கோடி, ஒரு நாளைக்கு 1000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் திடீர் அனௌன்ஸ்மெண்ட். அதான் அந்த கேரி ஃபார்வர்டு என்று சொல்வதை எடுத்து போட்டு இதெல்லாம் நமக்கு வரப்போகின்றது அப்படிங்கிற கணக்கு காமிச்சாங்களோன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு இருக்கின்றது. இரண்டாவதாக இதுல ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல யார் இந்த சிஇஓ ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சிஇஓ ஆஃப் தி ஸ்டேட்னா சீஃப் மினிஸ்டர் தான். அவர் he must definitely address the investors. இதுல யாரு பேசினாங்க முக்கியமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் தான் பேசினாங்க. எனக்கு சிஎம் பேசினார். ஏன்னா நான் அதை பார்க்கலையோங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. இல்லாத நானா சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் அவர் பேசியதை நான் ஒன்னும் பார்க்கவே இல்லை. அது ஒன்னும் இன்னைக்கு ரிப்போர்ட்டும் ஆகல பத்திரிகை இல்லையா. இது இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ண வேண்டாமா? இது முன்னாடி இருந்த அரசாங்கம், அது எடப்பாடியாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்கள டெஃபினட்டா இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து they will converse with the people, the prospective investors. இது எல்லாம் ஒரு குறையாக நான் பார்க்கின்றேன். ரெண்டாவது இதுல இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க பண்றீங்க, பட் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு சூழல் வருகின்றதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கு. உதாரணமாக இல்ல ஒரு முக்கியமான பிளீஸ் லிசன் டு மீ, பரந்தூர் விமான நிலையம். இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க முடக்கிட்டீங்க. எப்படி நீங்க அந்த ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு பெரிய ஏர்போர்ட், நம்முடைய சென்னை ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப துருண்டா போயிடுது கம்பேர் பண்ணும்போது. நான் முன்னாடி என்னோட சக பேனலிஸ்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களும் பல முறை பெங்களூருக்கு போயிருப்பாங்க, ஹைதராபாத் போயிருப்பாங்க, பாம்பே போன்ற ஒரு இடத்துலாம் போயிருப்பாங்க. அங்கெல்லாம் எப்படி இருந்தது? ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில தான் இருந்த திருண்டு ஏர்போர்ட். அதெல்லாம் என்ன பிரம்மாண்டமாக கொண்டு போயிட்டாங்க பெங்களூரு, ஹைதராபாத் எல்லாமே. இங்க தமிழ்நாட்டுல ஏன் சார் அப்படி இல்லை? அதுக்கு இருக்கிறது வரக்கூடியதை அதை நிறுத்தியாச்சு. அடுத்தது ஒசூர் பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் வர போறதுன்னா அதை பத்தி உங்களுக்கு அது என்ன இல்லாத டீட்டெயில்ஸ் நீங்க ஏன் சொல்றீங்க? இல்லாத ஏன் பீதி கலப்புறீங்கிற மாதிரி செல்வி கீர்த்தனா அவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி அல்ல. குப்பம்ங்கிற இடத்துல டெஃபினட்டா ஒரு ஏர்போர்ட் வருகிறது. அப்ப நான் லேண்ட் அக்விசிஷன் நடந்து கொண்டு இருக்கின்றது.
6 கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். அப்படி இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸா நடக்கும்பொழுது எதுவுமே நடக்காத மாதிரியும் இதெல்லாம் இல்லாமையும் நாம வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்துடும் சொன்னா பக்கத்தாப்புல இருக்கிற ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் நிறைய போய் இங்க வரவங்க எல்லாம் அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க ஓடி போனாலும் போயிடுவாங்க. அதனால இது வந்து ஒரு இன்னும் ஒரு ரொம்ப தீவிரமான யோஜனை இண்டஸ்ட்ரியல் பாலிசி. நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்பதே நம்ம தமிழ்நாடு கிடையாது சார். ஓகே சார். தமிழ்நாட்டுல இப்ப 100 நாள்ல வந்துருதுன்னு சொல்லிடுறீங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்பதையும் நம்ம தமிழ்நாட்டை கொண்டு வரணும். அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே சார். ஓகே சார். ராமசுப்ரமணியம் சார், ராமசுப்ரமணியம் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ராமசுப்ரமணியம் சார், இந்த அரசாங்கம் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லதுங்களா சார்? ஏன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வந்து நடத்தும் போது இவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்றது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கங்களும் சொல்லுவது தான் அது. 45 நாளைக்குள்ள உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா நீங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து கடந்த ஆட்சி வெளியிட்டார்கள். அதற்கு முந்தைய ஆட்சியும் ஒரு பாலிசியை வெளியிட்டார்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்குள்ள சிஎம்டிஏவையும் லோக்கல் பாடியும் கொண்டு வராமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் நினைக்கக்கூடிய எந்த பெர்மிஷனும் நிச்சயமாக கிடைக்க போறது கிடையாது. அதை இவர்கள் மெர்ஜ் பண்ணவும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் லோக்கல் பாடியும் மெர்ஜ் பண்ணாம இவர்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்றது எல்லாம் சும்மா போங்கு அப்படிங்கிறது ஒரு எம்ஓயு போட்டு அதனால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தெளிவாக தெரியும். சார், இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே அரசாங்கம், நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருப்போம் அப்படின்ட்டு சொல்வதை இந்த ஒரு மாநாடு நடத்தி நாங்க டிரான்ஸ்பரன்சியா இல்ல அப்படிங்கறத காட்டிட்டாங்களா சார்? சார், இப்ப மேடம் இருக்காங்க, திரு காரி செல்வராஜ் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் கட்சியை சேர்ந்தவர்கள். எஸ். ஸோ இப்ப முன்னாடி டிஎம்கே உடைய அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கின்றது, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, இவங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் வந்திருக்கலாம். என்னை போன்றவர்கள், எனக்கு அந்த கட்சிகளுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. பட் நான் அங்க போக முடியறது, நான் அங்க போய் இன்டராக்ட் பண்ண முடியறதுன்னா அதற்கு காரணம் டிரான்ஸ்பரன்சி. ஒரு ஓப்பனா என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அது. ஓகே. சோ இந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து தாவேக்காவை வந்து இன்னும் குறையா பேசுதா இல்லை, அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. யாருக்குமே தெரியாம ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 3 நாள்ல ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ண சொல்லி நடத்தினாங்க அப்படின்னாங்கன்னா, தட் மீன்ஸ் அந்த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த அடிப்படையான காரணம். அண்ட் 2வது பாயிண்ட், போன தடவை இந்த இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப பிரமாதமான பாயிண்ட்ஸ் பேசினார் அவர். அதாவது நீங்க ஹாட்லைன்ல நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன கூப்பிடுங்க, எந்த நேரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க டைரக்டா அவங்களுக்காக இவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், யூ கேன் கான்டாக்ட் மீ டைரக்ட்லி, ஐ வில் ரிசால்வ் த மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் அவரு அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசினார். ஆனா இங்க வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து புதிதாக வந்திருக்கின்றவர், ஒரு ரொம்ப பாப்புலராக இருக்கின்றவர், அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாருன்னா தட் வில் கோ வெல் டவுன் வெல் வித் த பீப்புள். அவர் ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே. ஓகே. அது ஏன் அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு அது புரியாத ஒண்ணு. யாரையும் கூப்பிடவே இல்லை, உங்களையும் பிரஸ்ஸையும் கூப்பிடல, காமன் மேனையும் கூப்பிடல, யாருமே இல்லாம ஒரு அந்த ஹோட்டல் உள்ள நுழையவே முடியாது. நீங்க நடந்த ஹோட்டல் இருக்க, அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது டு கெட் என்ட்ரி இன்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா நடக்கிற மாதிரி சொல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம். 2வது, அந்த நான் முன்னாடியே சொன்னது போல இருக்கிற சில கம்பெனிகள், இப்ப இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணிருக்காங்கன்னா டிட்கோ போன்ற அமைப்புகள், அதே மாதிரி அந்த அபிஷியல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புள் இருக்காங்களே அவங்க, சிப்காட்க்கு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் வந்து சில பேரை பிக் அண்ட் சூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்களோ, அதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு எம்ஓயு அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கண்டினியூவேஷன், நான் முன்னாடி சொன்னது போல கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு
ஒரு டீடைல்ஸை கொடுத்து வச்சிருக்காங்களோன்னு எனக்கு ஒரு பெரிய கவலை இருக்கின்றது. ஓகே. ஆகவே இது வந்து அவுட் ஆஃப் ஷியர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 100 நாள்ல நாம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு என்ன கம்பல்ஷன் எனக்கு தெரியல. அப்புறம் ஆண்டர் பிரியதர்ஷினி மேடம் சொன்னாங்க, நான் வந்து 3 நாளைக்கோ 4 நாளைக்கோ ஒரு 1000 இல்ல, அந்த நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய ஸ்பீச்ல ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய்கள் அப்படின்னு அவங்க சொல்லுங்க. இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 1 லட்சம் கோடி எப்படி வந்து இந்த 100 நாள்ல ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் அ மூன் ஷைன். ஏன்னா ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஓகே சார், ஓகே.